ஈடாக் ரியல் எஸ்டேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கமா ரியல் எஸ்டேட்ஸ்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்றது, கரெக்டான ப்ராப்பர்ட்டி எப்படி சூஸ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்க இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல கிணத்துக்கடவு அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்க வந்திருக்க ஒரு டவுன்ஷிப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 910 சைட்ஸோட மிகப்பெரிய ப்ராஜெக்டா ஒரு 45 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கோகோ டவுன். ஸோ இங்கே நீங்கள் இடம் வாங்கணும்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, உள்ள நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது, சுற்றியும் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ன்னு சொல்லி நிறைய ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக என்னென்னலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க விக்னேஷ்? சூப்பரா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். நம்ம ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க நம்ம ஆடியன்ஸ்க்கு. சரி, நம்ம ப்ராஜெக்ட் பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும்னா, இது வந்து கொக்கோ டவுன் சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி ரோட்ல ஒரு பிரம்மாண்டமான லேஅவுட். ஸோ இது வந்து கொக்கோ டவுனுங்கிறது வந்து 45 ஏக்கருங்க, 910 சைட்டு. இதுல வந்து 38 ஏக்கர் இப்போ ஃபேஸ் 1 நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 2 அடுத்து அப்படி டெவலப் பண்றோம். நம்ம ஒரு 7 ஏக்கர் பண்றோம். அப்போ 910 சைட்டு பிரம்மாண்டமா டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ கிணத்துக்கடவுல வந்து ஒரு கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் கிணத்துக்கடவுல ஒரு லேண்ட்மார்க்னே கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். உள்ள நுழையிறப்பயே ஒரு பிரம்மாண்டமா ஒரு ஆர்ச் பண்ணியிருக்கோம். ஆர்ச் பண்ணி செக்யூரிட்டி கேபின் பண்ணி 24 hours செக்யூரிட்டி மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் சுற்றி காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ்டு கம்யூனிட்டியாக பண்ணியிருக்கோம். ரோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய ரோடு, 60 அடி ரோடு போட்டிருக்கோம். 60 அடி ரோடு? ஆமாம், 40 அடி ரோடு போட்டிருக்கோம். 33 அடி ரோடெல்லாம் வந்து சூப்பராக வந்து பெரிய பெரிய ரோடு போட்டிருக்கோம். அப்புறம் அங்கே ஒரு 1.5 லட்சம் லிட்டர்ல வந்து ஒரு ஓவர் டேங்க் பண்ணி மேல்நிலை தண்ணீர் தொட்டி கட்டி அது மூலமா எல்லா சைடுக்குமே வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக 910 சைடுக்குமே வந்து வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் இருக்கு. அப்புறம் மழை தண்ணி போறதுக்காக ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ பெரிய மழை இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி நிற்காது, கம்ப்ளீட்டாக எல்லாம் வெளில போகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ டெவலப்மெண்ட்ல ஹைலைட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல குழந்தைங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டு ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் பண்ணியிருக்கோம். சுற்றி வாக்கிங் ட்ராக் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து அவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது, எல்லாரும் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து தான் வந்து அடுத்த ஸ்பெஷல் இருக்கு. ஒரு இண்டோர் ஜிம்மு பண்ணியிருக்கோம். ஆமாங்க, அடல்ட்ஸ்க்காக ஒரு டர்ஃப் கிரிக்கெட் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு சில இடத்துல பண்ணுவாங்க, நம்மளும் அதை சூப்பராக பண்ணியிருக்கோம். இதை விட பிரம்மாண்டமாக இன்னொன்று பண்ணியிருக்கோம். ஒரு 1000 பேர் உட்கார மாதிரி ஓப்பன் ஆடிட்டோரியம் பண்ணியிருக்கோம். 1000 பேர்? ஆமா ஆமா ஆமா, சைட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் உட்கார மாதிரி ஒரு கேலரி செமி சர்க்கிள்ல போட்டு ஒரு ஆடிட்டோரியம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நார்மலா கம்யூனிட்டி நிறைய பேர் வீடு கட்டி கூடி வந்தாங்கன்னா அப்புறம் காமனா நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த பொங்கல் விழா பண்ணுவாங்க, சுதந்திர விழா பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் காமனாக பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் அந்த IPL வேர்ல்டு கப்பெல்லாம் கிரிக்கெட்லாம் நடக்கிறப்ப ஒரு ஸ்க்ரீன் வச்சு அப்படியே ஸ்டேஜில் உட்காந்து அப்படியே ஸ்டேடியத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி அவன் சுற்றி செமி சர்க்கிள் உட்காந்து வச்சு பணம் வளர்க்கலாம். அந்த மாதிரியான டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். அகைன் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான கோயில் இங்கே இருந்தது இந்த ஏரியாவில். அதை நம்ம ரெனோவேட் பண்ணி இங்கே இருக்கவங்க யூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஒரு ரெனோவேட் பண்ணி ஒரு கோயில் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் அம்யூனிட்டிஸ் வந்து என்னென்ன இருக்குங்கிறத சூப்பராக சொல்றீங்க. ஸோ ரெண்டாவது இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எந்த அளவில் இருக்கு? ஏன்னா இந்த இடம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பொதுவாக லேண்டுனாவே அவங்க தாட்டில் வர்றது என்னன்னா எவ்வளோ சீக்கிரம் டெவலப் ஆகும், எவ்வளோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார். சரி, இப்போ இந்த ஒரு சில லொக்கேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் சூட்டபிள் ஆகும், ஒரு சில லொக்கேஷன் வந்து வீடு கட்டி குடி வரதுக்கு சூட்டபிள் ஆகும். பட் இந்த கொக்கோ டவுன் ரெண்டுக்குமே சூட்டபிள் ஆகும். ஆமாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடம் மட்டும் வாங்கி போட்டு இடமா மட்டும் வச்சிருக்கப்ப அப்ரிசியேஷன் ஆகும்.
பட் எந்த ஏரியால வீடுகள் நிறைய ஆகுதோ அங்கதான் வந்து அப்ரிசியேஷன் வந்து நம்ம எதிர்பார்த்த விட ஜாஸ்தி வரும். ஸோ அந்த வகையில வந்து இந்த கொக்கோ டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300ல இருந்து 400 வீடு இங்கே நம்ம பண்றோம். இப்போ பாருங்க முன்னாள் வந்து பாத்தீங்கன்னா பூஜை போட்டிருக்காங்க. ஒரு 45 ஒரு லான்ச் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு, 45-50 வீடு பக்கம் பூஜை போட்டிருக்காங்க. ஸோ இதுல ஒரு 400 வீடு கொண்டு வர போறோம். 400 வீடு கொண்டு வரோம் அப்படின்னா இது ஒரு குட்டி ஒரு ஊரே டெவலப் பண்றோம் இல்லைங்களா? அப்ப இன்வெஸ்ட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ரிசியேஷன் இதுல வரும். வீடு கட்டி குடி வர்றது அப்படின்னு சொன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்கணும், ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே இருக்கணும், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கணும். இங்கே வந்து இது எல்லாமே இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட் இருக்கு, கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, 24 hours பஸ் இருக்கு. அங்கே ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் மெடிக்கேஷன் ஸ்கூல் இருக்கு, நம்ம லேஅவுட்டுக்கு பின்னாடியே பப்ளிக் ஸ்கூல் வரைக்கும் இருக்கு. நொய்யல் பப்ளிக் ஸ்கூல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டிராவலில். 10 நிமிஷத்துல போனோம் அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிளினிக் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, கற்பகம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலே இருக்கு 10 நிமிஷத்துல இங்க இருக்கு. காலேஜஸ்ன்னு போனீங்கன்னா நம்ம லேஅவுட்டுக்கு வர வழியே நடந்து வந்தோம்னா வர தூரத்துல அக்ஷய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, அப்புறம் அதை தாண்டி போனோம்னா பிஎஸ்பி காலேஜ் இருக்கு, ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்கு, கற்பகம் யூனிவர்சிட்டி இருக்கு, ரத்னம் குரூப் ஆஃப் காலேஜஸ் இருக்கு, அப்புறம் எஸ்என்எம்பி இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து ஒரு 10-15 நிமிஷம் டிராவல்லே இருக்கு. கம்பெனிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நார்மலா வந்து ஒரு கம்பெனி ஃபேக்டரி அப்படின்னு எடுத்தோம்னா இந்த ஏரியாவில் மலமுச்சப்பட்டி, செட்டிப்பாளையம், கிணத்துக்கடவு, ஒத்தக்கால் மண்டபம், இந்த ஏரியா மதுக்கரை, இந்த ஏரியாவில் நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஐடி கம்பெனின்னு எடுத்தோம்னா இங்கேருந்து 15 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அத்தரம் ஐடி பார்க் இருக்கு. அது பக்கத்துல வந்து கோயம்புத்தூர்லேயே மிகப்பெரிய ஐடி பார்க் எல்என்டி இன்ஃபோடெக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் பக்கத்துல அக்சசபிலிட்டிலேயே எல்லாமே இருக்கு. சூப்பர் சார். ஏன்னா ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்குன்னு வராங்கன்னா முதல்ல அவங்க பாக்குறது தான் ஸ்கூல் காலேஜ் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, ரெண்டாவது நமக்கு ஒர்க்குக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, ஸோ அதுவும் பார்ப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, ஸோ எல்லாமே நம்ம சைட்டை சுற்றி இருக்குன்னு சொல்றீங்க. ரொம்ப அருமையான விஷயம். ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சார், நார்மலா ஒரு 50 சைட் இருக்க ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டி போறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமா ஒரு 900 சைட்ஸோட இருக்க ஒரு ஃபெசிலிட்டியில வீடு கட்டி போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றீங்க? இப்போ என்னன்னா ஒரு லேஅவுட் எடுத்தீங்கன்னா 50 சைட்ல இருந்து 1000 சைட் வரைக்கும் போற லேஅவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ எப்பவுமே லேஅவுட் போட்டோம்னா 100% வீடு ஆகுமாங்கிறது வந்து ஆகாது. கொஞ்சம் பேர் இடமா வாங்கி போட்டிருப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவாங்க அங்கே. இப்போ வந்து ஒரு ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% 30% வந்து ஒரு லேஅவுட்டுக்குள்ள வீடு வந்தாலே அது இந்த மாதிரி கொஞ்சம் லேஅவுட்ல வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ 50 சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடு வர்றதுக்கும் இந்த மாதிரி 900 சைட்ல வந்து ஒரு 300 வீடு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு 300 வீடுங்கிறது ஒரு ஊரு. இப்போ அந்த இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துடும், ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப் வந்துடும், ஒரு கிளினிக் வந்துடும், ஒரு பிளே ஸ்கூல் வந்துடும், எல்லாமே அந்த ஏரியாக்குனே டெவலப் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து இதுல ஒரு ஹைலைட். ஒரு ஊரு டவுன்ஷிப், கொக்கோ டவுன்ஷிப் தான் அது ஆக்சுவலா டெவலப் பண்றோம். ஸோ அதுதான் மேஜரா என்னன்னா ஒரு சின்ன சைட்ல நீங்க இடம் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு 900 சைட் இருக்க ஒரு லேஅவுட்ல இடம் வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாமே உங்க சைட்டுக்குள்ளேயே சீக்கிரமா பில்டப் ஆயிடும், இந்த ஏரியா வந்து சீக்கிரம் டெவலப் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டேன், தென் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே சார், இப்போ நம்ம சைட்ல வந்து வீடு கட்டுறது, ஸோ அதை பத்திலாம் சொல்லியிருந்தீங்க, வீடுகள் நிறைய வருது, நிறைய புக் பண்றாங்க, ஸோ லோன் ஃபெசிலிட்டிலாம் எந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க, ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். சார் நம்ம ஆரம்பத்தில் நம்ம பேசும்போது இதை விட ஹைலைட்டான விஷயம் இருக்கு, அதில் விட ஹைலைட்டான விஷயம் ஒவ்வொன்றா நம்ம பேசிட்டு இருந்தோம். அதை விட முக்கியமான ஹைலைட்டான விஷயம் இப்பதான் சொல்ல போறேன் நான். சொல்லுங்க. என்னன்னா இப்போ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும்னு வச்சுங்க, இப்போ நான் இங்க சொன்ன வந்து சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் இருக்கு, இண்டோர் ஜிம் இருக்கு, டர்ஃப் இருக்கு, ஆடிட்டோரியம் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டெவலப்லாம் இருந்தால் அப்புறம் வீடு கட்டணும்னா காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி வரும்ல அப்படின்னு தான் நல்லா எதிர்பார்ப்பாங்க. இப்போ நார்மலா வந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணிச்சுன்னா ஒரு 70-80 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வீடு கட்ட முடியுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இங்க இல்லை. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்றோம் அப்படின்னம்னா இடத்தோட காசு, வீடு கட்டக்கூடிய காசு, ரெஜிஸ்ட்ரேஷன், பிளான் அப்புறம் இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், வீட்டு வரி எல்லாமே சேர்ந்து 19-20 லட்ச ரூபாய்க்குள்ள கட்டிடலாம். ஓகே, அது ஒரு ஹைலைட்டான விஷயம். அதே டபுள் பெட்ரூம் பண்றோம்னா ஒரு 30 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு டபுள் பெட்ரூம் கட்டிடலாம். ஸோ 30 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு டபுள் பெட்ரூம் கட்டுற இடத்துல வந்து இவ்வளவு டெவலப்மெண்ட்ங்கிறதா ஒரு ஹைலைட்டான விஷயமே. ஒரு ரிச்சான ஒரு ஃபெசிலிட்டிஸ், அவ்வளோ அம்யூனிட்டிஸ் வெறும் ஒரு 19 லட்ச ரூபாய் கட்டினா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ இங்க வந்து இவ்வளவு சைட்டு புக் ஆயிருக்கு, ஷார்ட் பீரியட்ல கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா
இந்த பட்ஜெட் தான் வந்து இதுல ஒரு மெயினான ஒரு ரீசன். சூப்பர். ஸோ இங்கே வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85-90% வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும். உங்களுக்கு இஎம்ஐ கட்ட எலிஜிபிலிட்டி இருக்கப்போ 2-3 லட்ச ரூபா கையில் இருந்தால் கூட போதும், இங்கே நம்ம வீடு கட்டிடலாம். ஓகே, இஎம்ஐ கட்டுறதுக்கு ப்ராப்பரான அவங்க சிபில்லாம் கரெக்டாக வச்சிருந்தாங்கன்னா வெறும் சிபில் கரெக்டாக இருக்கவங்க சிபில் கொஞ்சம் முன்ன பண்ணதாக கூட பண்ணிக்கலாம். ஒரே விஷயம் வந்து அவங்களுக்கு இஎம்ஐ கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். ஓகே, அவங்க அந்த ஷூராக இருந்தாங்கன்னா 3 லட்ச ரூபா பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ இந்த சைட்டோட புக்கிங் ப்ராசஸ் பண்ணி சார் என்ன பண்ணலாம்? இந்த நம்ம கொக்கோ டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இடம் வாங்கி போடலாம், கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறவங்க இருப்பாங்க. வீடு கட்டி குடி வர்றதுக்காக பார்க்குறவங்க இருப்பாங்க. இப்போ நார்மலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வர்றாங்க, வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சைட்டு 1.5 சென்டோ 2.25 சென்டோ 3 சென்டோ 5 சென்டோ 10 சென்டோ வேணுங்கிற சைட்டை வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க இருக்கிற அவைலபிலிட்டி சைட்டில். அப்படியே சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து டெம்பரரியாக பிளாக் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும். அதுக்கு 1100 ரூபாங்கிறது டோக்கன் அட்வான்ஸ் டெம்பரரியாக பிளாக் பண்ணுறது. பிளாக் பண்ணி வச்சாச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு வாரம் டைம் கொடுக்குறோம். எதுக்கு ஒரு வாரம் வரைக்கும் மேக்ஸிமம் டைம்னா, வீட்டில் பெரியவங்களை கூட்டு வந்து காமிக்கணும். கத்திரிக்காய் தக்காளி டக்குன்னு முடிவு இருக்கும் இல்லைங்களா, வீட்டில் கூட்டு வந்து காமிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் வந்து பக்கத்தில் விசாரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிணத்து கிழமை அப்படின்னா இங்கே சென்ட் 4 லட்ச ரூபாயிலேருந்து கூட இருக்குது. சென்ட் 4 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, 3.25 இருக்குது, 8 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, எல்லா அளவுலையும் இருக்குது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஏரியாஸ், நான் சொன்ன மாதிரி பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, 5 நிமிஷத்தில் போக முடியுதா, 15 நிமிஷத்தில் போக முடியுதா அப்படிங்கிற எல்லாமே அவங்க செக் பண்ணி பார்த்துலாம். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா 99,000 அட்வான்ஸ். அதுதான் வந்து அந்த சைட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். இல்லைங்க எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா 1000 நம்ம திருப்பி வாங்கிக்கலாம். அதையும் திருப்பி கொடுத்துருவோம். அது வந்து டெம்பரரி பிளாக் பண்ணுறதுனால திருப்பி கொடுத்துட்டு வேற யாருக்காவது வேணுங்கிறவங்க கிடைக்கும். இப்போ 99,000 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி லீகல் டாக்குமெண்ட் கொடுத்துருவோம். பர்டிகுலர் அவங்க புக் பண்ண சைட்டு 250 நம்பர் சைட்டு 370 எந்த சைட் இருக்கோ அதுக்குரிய லீகல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவோம். டிசி கொடுத்துருவோம் 38 வருஷத்துக்கு. அவங்க தெரிஞ்ச ஒரு அட்வொகேட்டை கொடுத்து செக் பண்ணுறாலும் கஸ்டமர் செக் பண்ணிக்கலாம். லோன் எதுவும் போகிறாங்க அப்படின்னா லோன் பேப்பர் வாங்கி லோன் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். HDFC பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ICICI பேங்க், ஆதித்யா பிர்லா, ரெப்கோ, டாடா கேபிட்டல், இந்த மாதிரி எல்லா மேஜர் பேங்க்ஸையும் நம்ம லோன் கிடைக்கும். ஸோ அங்கே லோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோன் பேப்பர் வாங்கி லோன் ப்ராசஸ் பண்ணிடுவோம். வீடு கட்டணும்னு பார்த்தாங்கன்னா பிளான் 1க்கு 4 பிளான் போட்டு கட்டின வீடெல்லாம் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ கட்டின வீடெல்லாம் பார்த்து பணம் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறோம். ஒரு 30 நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன், 19 நாள் லோன் ரெடி ஆயிரும். ஒரு 30 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பூஜை போட்டு வீட்டு வேலையை ஆரம்பிச்சோம்னா 5லேருந்து 6 மாசத்துல வீடு வந்து ஹேண்ட் ஓவர் ஆயிரும். 8லேருந்து 9 மாசம், அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னா 5லேருந்து 6 மாசத்துல பண்ணிடலாம். டியூப்ளெக்ஸாக கட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 8லேருந்து 9 மாசத்துல வீடு ஹேண்ட் ஓவர் ஆயிரும். ஸோ இப்போ வீடு பற்றி சொல்லுங்க. இப்போ இடம் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சைட்டோட ரேட் வந்து என்ன இதில் இருந்து? அதாவது ஒரு சென்ட் 5,85,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 1.5 சென்ட்ல இருந்து நம்ம 10 சென்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். வீடுங்கிறப்ப ஒரு 19 லட்ச ரூபாயிலேருந்து வீடு கட்டலாம். ஏதாவது ஸ்பெஷல் பிரைஸ் ஏதாவது பண்ணி தர முடியும்? கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம். வர சொல்லுங்க, நம்பர் கான்டாக்ட் பண்ணி வர சொல்லுங்க, வந்து என்ன பார்க்க சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ.